இன்றைக்கு ஆத்ம யோகியை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு ஆத்ம யோகியை பத்தி பேசி. நிறைய வீடியோஸ் போடுறது இல்ல. பட் எனிவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்றாங்க. என்னுடைய ஒரு ஆசை என்னன்னா, இதுல யாராவது ஒருத்தர் உண்மையான ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சு, இவர் சொல்றதெல்லாம் பெருசா ஒண்ணும் உண்மை இல்லைன்றதும் தெரிஞ்சு, அவங்க எப்படியாவது ஒரு நல்வழி பாதையில வந்துட்டா, கடவுளை அவங்கள ரட்சித்துட்டா அதுவே போதுன்ற எண்ணத்தோட இந்த ஸ்பீச்சை நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இந்த வீடியோவை பாருங்க. இவர் என்ன சொல்றாரு. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இதை பார்த்து ஃபீல் பண்ற முகர கட்ட 13 வயசுல என்ன வரஞ்சுன்னு யோசித்து அப்ப நீ பயப்படாம எப்போ நான் பிளஸிங்ல பார்த்துட்டேன். இட் வில் பி நடுவில் நான் எங்க நிறுத்துவேன்? டயர்டானா நிறுத்துவேன், இல்ல டஃப் ஆனா நிறுத்துவேன். அப்ப டயர்டும் டஃப்பும் கண்டிப்பா ஆகும். அப்ப நீ டயர்டும் டஃப்பும் ஆகாம நீ தான் உன்னை பார்த்துக்கணும். உங்களுக்கு குரு தேவையில்லை, ஞானம் தேவை. ஞானம் தேவையில்லை, பலமற்ற மனம் தேவை. அந்த பயமற்ற பலமற்ற மனத்துக்கு ஞானம் தான் தீர்வு. அந்த ஞானத்துக்கு குரு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தீர்வு. உங்க இந்த வீடியோல ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வராருன்னா, பயமற்ற மனம் தேவை. அந்த பயமற்ற மனம் வேணும்னா உங்களுக்கு ஞானம் தேவை. நீங்க சிவத்தை உணரணும், இதெல்லாம் சொல்றாருல. இதெல்லாம் பொறுத்தவரையும் என்ன அது சிவம், அப்ப கடவுள் யாருன்னு தெரியணும். சோ இதெல்லாம் தெரியணும்னா முதல்ல கடவுள் யாருன்னே தெரியாத ஆளுக்கு இதெல்லாம் எப்படி நடக்கும்னு தெரியும். அவர் சொல்றாரு, நீங்க பயமா இருக்கக்கூடாது, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பான், கடவுள் ஏதாவது ஒரு சோதனை கொடுத்தாக்கா அந்த சோதனையில இருந்து விடுதலையும் கொடுப்பான், சோதிக்கிறதே உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு தான். இதெல்லாம் ஜென்ரல் டேர்ம். இந்த ஜென்ரல் டேர்ம் வச்சுக்கிட்டு நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறுமா, நம்முடைய கவலை மாறுமா, நம்முடைய கண்ணீர் மாறுமா, இல்ல இது தெரிஞ்சா போதுமானா அது இல்லை. ஏன் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, இங்க உண்மையான கடவுளை பத்தி இவருக்கு தெரியாது. இவர் பொதுவா பொதுவா சிவம், அது எந்த கடவுள்லாம் வச்சுக்கோ, நீ என்ன வேணா வச்சுக்கோன்னு. எந்த கடவுள்லாம் வச்சுட்டா எப்படி எல்லாமே ஒன்னாயிடும்? எல்லாமே ஒண்ணு இல்லைன்றத முதல்ல அவருக்கு தெரியணும். அதுவே ஒரு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஞானம். இந்த ஆசாஞ்சிக்கு அந்த ஞானம் இல்லை. ஏன் அப்படின்னா, எங்க ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா ஜனங்க அவர்கிட்ட வரமாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயம். எல்லா ஜனங்களும் வரணும், அதுக்காக நீ யார வேணா பண்ணிக்க, எதை வேணா பண்ணிக்க, ஆனா நீ இப்படி உணர்ந்தேன்னா உனக்கு இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ இது கரெக்ட் கிடையாதுங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க இதை பைபிள்ல கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எதுக்காக நான் பைபிளை கம்பேர் பண்ணி சொல்றேன்னா, இந்த உலகத்துல ஒரு புக்கு உண்மை அப்படின்னா அது பைபிள். ஏன்னா பைபிள் பொறுத்தவரையும் அது யாரு, எத்தனை பேர் எழுதினாங்க, எவ்வளவு காலகட்டமா எழுதப்பட்டது, அது கடவுளால கொடுக்கப்பட்டு தெய்வ மனிதர்கள் எழுதினாங்க அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப். கிட்டத்தட்ட 4000 வருஷமா இந்த வேதம் எழுதப்பட்டு இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடிதான் அது முற்று பெற்றது. அந்த 2000 வருஷமா அந்த இருக்கிற வேதத்தை தான் நாங்க இப்ப எடுத்து பேசிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். இவரும் சில இதெல்லாம் ரெஃபர் பண்ணுவாரு, ஆனா அதெல்லாம் எழுதினவங்க யாரும் போய் பாருங்க, ஏதாவது ஒரு ஆள் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ ரூல். எந்த ஒரு காரியத்துக்கும் 2 அல்ல 3 எவிடன்ஸ் இருக்கணும், அப்பதான் அது உண்மை. அதே போலதான் எந்த ஒரு புக்கையும் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் அதே இதுவை எழுதியிருந்தாங்க அப்படின்னா, அதே கருத்தோட எல்லாத்தையும் எழுதியிருந்தாங்கன்னா அது உண்மைன்னு எடுத்துக்கலாம். இண்டிவிஜுவலா எழுதின புக்கு கடவுளுடைய புக்கு ஆகாது. ஏன்னா கடவுளுடைய புக்கு கிளியரா இருக்கு. சரி, ஓகே, இது அபவுட் பைபிள் ஓவர் வியூ தான் நான் சொல்லியிருக்கேன். சரி, கமிங் டு தி பாயிண்ட். ஞானம் வரணும்னா ஞானம்னா என்ன? ஞானம்னா என்னன்னே தெரியாது. ஓகேங்களா? ஞானம்ன்றது எங்க ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? கடவுளை அறிகிற அறிவு தான் ஞானம். எப்படின்னு கேளுங்க. இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சோ ஞானத்தின் ஆரம்பமே என்னன்னா ஃபியர் ஆஃப் காட். காடுனா என்னன்னே தெரியாது, நீங்க எப்படி ஃபியர் ஆஃப் காட் பத்தி தெரிஞ்சுப்பீங்க? கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? கர்த்தர்னா யாரு, கடவுள்னா யாருன்னே தெரியலையே, உங்களுக்கு எப்படி கடவுளுக்கு பயப்படுவீங்க? நீங்க கடவுளுக்கு பயப்படலைன்னா உங்களுக்கு ஞானமே ஸ்டார்ட் ஆகாதுன்னு சொல்லுது. இவர் என்னவோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நானும் வந்துடும், அவர் பார்த்துப்பான்னு தெரிஞ்சுட்டா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மேல இருக்க ஒருத்தன் பார்த்துப்பான் அப்படின்னு ஜென்ரலா பொதுவா சொல்லிட்டு போனா மேல இருக்கிறவன் யாரு? அப்புறம் இவன் அவன் ஒரு கடவுளுக்கு ஒரு மரியாதை இல்லாம பேசுற எவனுமே கடவுளை அறிந்தவன் கிடையாது. நம்ம தமிழர் வழக்கத்துல மட்டும் இல்ல, எல்லா வழக்கத்திலயும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கும். பெரியவங்களுக்கே மரியாதை கொடுக்கும் போது
இந்த அண்ட சராசரத்தை படைத்த கடவுள் அவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதவங்களா இவங்கெல்லாம் குருன்னு சொல்லிட்டு திரியிறாங்க. சிவன் அவன் இதை இன்னொரு கம்பேர் பண்ணலாம். நீங்க முஸ்லிம் சொல்லி பாத்தீங்கன்னா அல்லாஹ் அவன் அருளால் அவன் பண்ணுவான், அவன் இதை செஞ்சு வச்சுக்கிறான், இவனும் அவன் இவன் அப்படின்னு பேசும்போது தெரிஞ்சுக்கங்க இவங்களுக்கு எல்லாம் கடவுளை பத்தி தெரியல. கடவுளை பத்தி தெரிஞ்சு அப்படி பேச மாட்டாங்க. ஓகேங்களா? தமிழர் மரபும் இவங்களுக்கு தெரியாது. எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போனோம், ஜனங்களை என்டர்டெயின் பண்ணணும், ஜனங்க கை தட்டணும், அவங்களுக்கு வருமானம் வரணும். இதனால நாங்க இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றோம். ஒன்னும் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் ஒன்றும் பண்ணல. என்ன உங்களுக்கு இந்த பேசிக் கூட தெரியாதனால இவங்க சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. சோ ஞானம்ன்றது பைபிள் படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம்ட்டு நீதிமொழிகள் 9:10, நீதிமொழிகள் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. சோ கடவுளுக்கு நம்ம பயப்படும் போது ஞானத்தின் ஆரம்பமே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பயம் இல்லாமல் இருக்கணும். கடவுள் எல்லாத்தையும் பார்த்து பாருன்னா எப்படி அப்படின்றத முதல்ல கடவுள் யாரெல்லாம் தெரியணும், தெரிஞ்சாதான் அந்த கடவுள் எனக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்றது தெரியணும். என்ன சோதனை வந்தாலும் அதை பாதுகாக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க கடவுளை அறிஞ்சிருக்கணும். அப்பதான் கடவுள் உங்களை பாதுகாப்பார். மற்றவங்களுக்கு எல்லாம் கடவுளை உண்மையான கடவுளை அறியாதவங்களுக்கு எல்லாம் காமன் கிரேஸ்ல இருக்காங்க. காமன் கிரேஸ்னா இந்த உலகம் எல்லாருக்கும் சமமானது, நல்லவருக்கும் தீயவருக்கும் சமமானது, கடவுளை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சமமானது. இந்த பஞ்சபூதம் சொல்லப்படுகிற இந்த காற்று நெருப்பு நீர் எல்லாமே சமமா இருக்கிறதுனால இவைகள் எல்லாம் காமன் கிரேஸ். எப்படி எல்லார் மேலே சூரியன் உதிக்குது, எல்லார் மேலே மழை பெய்யுதோ இதெல்லாம் காமன் கிரேஸ். அதனால வேண்டி இவங்களுக்கு நீங்க கவலைப்படுற அது நடக்கிறது நடக்காம இருக்காது, அது நடக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு போலாம். அதை நடத்துகிறவர் யார், அந்த கடவுள் யார்ன்றது தெரிஞ்சுக்கலாம், உண்மையான ஞானம் வெளிப்படாது. உங்களுக்கு அந்த பயம் உள்ள மனம் இருக்கத்தான் செய்யும். அவன் பார்த்துப்பான் இவன் பார்த்துப்பான், எவன் பார்த்துப்பானே தெரியல உங்களுக்கு. சோ அவன் இவன்றதை விட யார் பார்த்துப்பா. கமிங் டு ஞானம். ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லிட்டேன். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தரை அறிகிற அறிவுக்கு பேரு தான் ஞானம். சோ அந்த ஞானம் ஏன் அப்படின்னா அவர்தான் ஞான கண்மலை, அவர்தான் ஞானமே, அவர்தான் எல்லாவற்றுக்கும் ஞானமா இருக்கிறவர். அவரை நீங்க தெரிஞ்சுக்கணும். கடவுள் யாரு, உண்மையான கடவுள் யாருன்றது தெரிஞ்சுக்கிறது தாங்க ஞானமே. அதை தெரிஞ்சுக்கும் போது அவர் உங்களுக்கு என்னத்தை தருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசங்கி 7:12 படி ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். சோ ஞானம் நீங்க அடைஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது ஜீவனை தரும். அப்போ ஜீவனை தருகிறவர் யாரு கேட்டா கடவுள் தான். அந்த கடவுள் தான் உங்களுக்கு ஜீவனை தரணும். அவர் தான் ஞானமா இருக்கிறார். அதாவது அவர் ஞான கண்மலைன்னு சொல்லப்படுகிறது. அப்ப கடவுளே நீங்க அறியலாம் உங்களுக்கு ஞானமே இல்லை. ஓகேங்களா? அப்போ ஞானத்தை கண்டறிகிறவன் ஜீவனை கண்டறிகிறான்ட்டு நீதிமொழிகள் 8:35 சொல்லப்படுது. இப்போ ஞானம்னா என்ன, தேவ ஞானம்னா என்ன, கடவுளை பற்றி அறிகிற அறிவுக்கு பேரு மெய்ஞானம் சொல்லப்படுது. இந்த உலக ஞானம் விஞ்ஞானம் சொல்லப்படுகிறது. மனுஷர்களுக்கு சுயமா இருக்கிற ஞானம் அஞ்ஞானம் சொல்லப்படுது. ஞானத்துல நிறைய இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பயத்துல மனுஷருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு, பிசாசுக்கு பயப்படுகிற பயம் இருக்குது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குது. ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயம் மட்டும்தான் ஞானத்தை போதிக்கும், மீதி எல்லாம் ஞானத்தை போதிக்காது. இப்படி ஞானம் பல வகையில இருக்குது. அதுல மெய்ஞானம் என்பது கடவுளை அறிகிற அறிவுக்கு தான் மெய்ஞானம் சொல்லப்படுகிறது. மற்ற எல்லா விஞ்ஞானமோ மனுஷனுடைய சுயஞானமோ அவனுக்கு ஜீவனை தராது. நீங்க தேவனை அறிஞ்சிக்கும் போதுதான் அது ஜீவனை தரும். எப்படி ஜீவனை தரும்? அதனாலதான் அவன் சொல்றேன், ஞானம்னா கிறிஸ்து, அவர் தான் ஞான கண்மலை, அவரை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல கடவுள் மனிதனாய் பிறந்து நமக்காக ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்திருக்கிறாரு. அவரை விசுவாசிப்பதன் மூலம் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவருடைய வார்த்தையாகிய இந்த வேதத்தில் உள்ள இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள பைபிளுடைய வசனத்தை நீங்கள் வாசித்து அதன்படி நடக்கும் பொழுது கடவுள்னா யாரு, அவர் எப்படிப்பட்டவரு, எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, நம்மளை எப்படி படைச்சாரு, நமக்குள்ள எப்படி இந்த பயம் வருது, நமக்குள்ள எப்படி ஆவி ஆத்துமா சரீரம் இந்த மூன்றும் செயல்படுது, அது எப்படி குற்றமுடையதா மாறுது, அந்த குற்றத்திலிருந்து எப்படி நம்ம விடுபடணும், மரணம் ஏன் ஏற்படுது, பாவம் ஏன் ஏற்படுது, குற்றம்னா என்ன, இதுல இருந்து எப்படி விடுதலை, இந்த விடுதலை அடையக்கூடிய ஞானம்னா என்ன, இந்த ஞானத்தை அறிந்து போது நமக்கு எப்படி ஜீவன் ஆகுது, ஏன் மனுஷன் இறக்குறான், ஏன் மனுஷன் சீக்கிரமா இறந்து போயிடுறான், இறந்த பிறகு அவனுக்கு மறுவாழ்வு இருக்கா இல்லையா, அவன் ஏன் நீடித்து வாழ முடியல, அப்ப நீடித்து வாழறதுக்கு என்ன, அதுதான் ஜீவன்.
அந்த ஜீவன் இந்த உலகத்துல எல்லா நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் சமமா தான் இருக்கு. ஆனா அந்த உலகத்துல மட்டும்தான் அது. அதுக்கப்புறம் தான் அவன் நித்திய வாழ்வுக்கு போறான். நித்திய வாழ்வுனா என்னென்றைக்கும் உள்ள வாழ்வுக்கு. அதுதான் பரலோகம் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு நித்தியமா வாழ போறான். அந்த நித்திய வாழ்வை கொடுக்க போறது யாரு? அது பேர்தான் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் யாரு தருவா? யோவான் 17:3 படி ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் இருக்கு. அப்ப கடவுளை அறிந்து கொள்ளும் போதுதான் நித்திய ஜீவனே கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி குரு பேச்சை கேட்கறதுனால உங்களுக்கு என்ன ஞானம் வரும்? ஒண்ணுமே வராது. பயப்படக்கூடாது, ஞானம் தெரிஞ்சுக்கணும், என்னென்னவோ சொல்றாரு. நான் பார்த்தேன். நெருப்பு இல்லாமல் பனி உருகாது, சிவன் இல்லாமல் பிடி, நீங்க என்னவோ சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டு கைத்தட்டு போறதுக்கெல்லாம் புல்லரிக்கிற மாதிரி கூஸ் பம்ப் டைலாக்ஸ் எல்லாம் பேசுறதுனால மனுஷனுக்கு இருதயம் மாற்றப்படுமா, இருதயத்தில் உள்ள நினைவுகள் மாற்றப்படுமா, சேஞ்ச் ஆகுமானா? அப்படிலாம் ஆகாது. சும்மா நீங்க வேணா கேட்டு போலாம். ஆனா திருப்பி உங்களுடைய வாழ்க்கை அப்படியே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்துமாவை படைச்சது யாரு, அவர் எப்படி படைச்சிருக்காரு, அதுல வர தீங்கு என்ன, யார் மூலியமா வரும், அதை எப்படி கிளியர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. ஆவினா என்ன, ஆத்துமானா என்ன, அந்த ஆவி எப்படி கரைப்படும், அந்த ஆவி எப்படி கரைப்படாம இருக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்றாரு? சரீரத்தின் கரைகளை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சரீரம் கரைப்படுறதுக்கு முன்னாடி ஆத்மா கரைப்பட்டிருக்கும், ஆவி கரைப்பட்டிருக்கும், அப்புறம் தான் சரீரம் கரைப்பட்டிருக்கும். இதோட விளைவு தான் அங்க தெரியும். இதனுடைய ப்ராசஸே தெரியாது. இதை படைச்சவர் தான் அதை சொல்லியிருக்காரு. அந்த படைச்சவர் தான் இந்த வேதத்தில் உள்ள தெய்வம். நீ எப்படி சொல்றேன்னா, இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஆம் என்கிற சப்தநாதமாகிய ஓங்கார ஒளி மூலப்பிரணவம் ஆகிய ஆம் என்கிற சப்தநாதம் ஆகிய கடவுள் தான் இந்த இயேசு கிறிஸ்து. அதனால்தான் அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்த தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் எடுத்திருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதே 14ஆம் வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எழுதுற நமக்குள்ள வாசம் என்ன, அதாவது வார்த்தை தான் மாம்சமாகி மனுஷனா வருது. அதாவது வார்த்தை என்கிற கடவுள், ஆம் என்கிற சப்தநாதம், ஓம் சொல்றீங்களே, அந்த ஓம் ஆகிய கடவுள் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் மாம்சத்தில் மனித குலத்தின் பாவத்தை போக்க வந்தார். முதல்ல பாவம்னா என்ன, அது விமோசனம் அடையணும்னா என்ன, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். கடவுளை அறிகிற அறிவு தாங்க ஞானம். அப்பதான் கடவுள் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு, அவர் செய்வாரு. நமக்கு வர துன்பங்கள் என்ன ஏது, அந்த துன்பத்தை கொண்டு வர்றது யாரு, அதுல இருந்து மீண்டு கொள்ள என்ன வழி, நான் அமைதியா இருந்தாலும் எனக்குள்ள பாவம் செய்கிற எண்ணம் வருகிறதே, சிந்தனை மாறுகிறதே, கவலை வருகிறதே, துக்கம் ஒரு சந்தோஷம் இல்லையே, நீதி நீங்குகிறதே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கவலை ஆத்துமால வர்றது, சந்தோஷம் போயிடும். அடுத்தது வாயில உங்களுக்கு பயம் வரும், வார்த்தையில ஆவியில உங்களுக்கு பயம் உண்டாகும். அது பயம் இல்லாம வரணும். என்ன பண்ணணும்? சரீரத்துல நீதி நீங்கிடும். நீதி செய்யணும்னா என்ன பண்ணணும்? இதெல்லாம் பண்றது யாரு? இந்த எண்ணங்கள்லாம் கொண்டு வர்றது யாரு? நீங்க அமைதியா உட்காந்தாலே பாவம் செய்வீங்க. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரே வீடியோல சொல்ல முடியாது. வீடியோ லென்த்தா போகுது. மேபி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு டைட்டிலுக்கும் கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். என்னோட சேனல் நிறைய வீடியோஸ் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆவி ஆத்துமா சரீரம்னா என்ன, நிறைய விஷயம் போட்டிருப்பேன். பாவம்னா என்ன, சத்தியம்னா என்ன, ராசாஞ்சி சொல்றதெல்லாம் கேட்டு கைத்தட்டு குரூப்ஸ். இந்த நீங்க ராசாஞ்சியினுடைய உரையெல்லாம் நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த தீபாவளிக்கு பட்டிமன்றம் கூட ஜாலியா கைத்தட்டி பார்த்து சிரிச்சுட்டு போவோம், அவ்வளவுதான். அதனால ஒன்றும் ஆகாது. மனுஷனுடைய ஆத்துமா, அவருடைய எண்ணம், சித்தம் இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இதெல்லாம் ஒரு நிமிஷம் கூஸ் பம்ப் டைலாக்ஸ் கேட்டுட்டு, எப்படி சினிமால நடிகர்கள் சொல்ற மாதிரி கேட்டு போகணும், அந்த மாதிரிதான். சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி டைலாக கேட்டீங்கன்னா உங்களுடைய ஆத்மா, ஆவி, சரீரம் பரிசுத்தமாகிறதோ, உங்களுக்கு ஞானம் வருகிறதோ, அதெல்லாம் வராது. இந்த உலகத்தின் ஞானம் வீண். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினாலும் அவருக்கு லாபம் என்னன்ட்டு வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உலகத்தையே உன் கண்ட்ரோல் எடுத்து வச்சுட்டாலும், எல்லாமே உன்னோட ஆகிட்டாலும், உனக்கு ஆத்துமானா என்ன, அது யார் கிரியேட் பண்ணா, அது எப்படி பரலோகம் போகணும், அது எப்படி நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், இந்த ஜீவன்னா என்ன, அது யார் தர முடியும்? இதெல்லாம் தெரியலன்னா வேஸ்ட் ஆகிறது. இந்த மாதிரி ஞானம் நீங்க இந்த மாதிரி யோகி கிட்ட போனாலாம் கிடைக்காதுங்க. இந்த பரிசுத்த வேதம் அவங்க கிட்ட வந்து ஆகணும். ஏன்னா இந்த வேதம் தான் தெய்வம், அதாவது வார்த்தை தான் தெய்வம். இந்த வார்த்தையினுடைய முழுமையும் வேதம், வேதம் தான் தெய்வம். கடவுள் வார்த்தையா இருக்கிறார். ஆம் என்கிற ஓம் என்கிற சப்தநாதமா இருக்கிறார். இந்த வார்த்தை ஆம் என்கிற சப்தநாதம் தான் மூலப்பிரணவம், அதுதான் ஓங்கார ஒளி. இந்த ஒளியில இருந்தா எல்லாமே தோன்றினதுன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுதான் கடவுள். அந்த கடவுள் வார்த்தையா இருக்கிறார். இந்த வேதத்துல
இந்த பைபிள்ல வார்த்தையா இருக்கிறாரு. இந்த வார்த்தை தான் உங்களை ஞானத்தை உண்டு பண்ணும், ஜீவனை உண்டு பண்ணும், உங்களை உருவாக்கும், எல்லாமே பண்ணும். சோ கடவுள் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை தான் இந்த வேதத்துல இருக்கிறது. வேற எல்லாமே கட்டுக்கதைகளும் புராண கதைகளும் உங்களை கூஸ் பம்பு வர வைக்கிற மாதிரி, அதாவது உணர்ச்சி வசப்படுகிற மாதிரி டைலாக்கும் ஒண்ணுமே உங்களை மாற்றாது. வேணா பட்டி பண்ற மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதனால உங்களுக்கு யூஸ் இல்ல. ஞானம் தன்னை உடையவருக்கு ஜீவனை தரும் இருக்குது. இயேசு கிறிஸ்து தான் ஞானம். அவரை அறிகிற அறிவு நீங்க அடையும் போது உங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை தருவார். தொடர்ந்து நான் உங்களுக்கு நிறைய ஞானத்தை சொல்ல விரும்புறேன். அவர் சொல்லுகிற வார்த்தையை எடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல என்ன வேணா கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூஸ் யுவர் சிக்ஸ் சென்ஸ் சேனல். நான் உங்க ஆர்ஜே. இந்த சேனல்ல நீங்க லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ தொடர்ந்து கேட்க அந்த பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க.